ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டோக்கியோ கோலோடிய லாஸ்ட் சீசனை தான் பார்க்க போறோம். அதாவது லாஸ்ட் சீசனுடைய ஃபர்ஸ்ட் எபிசோட் இப்பதான் ஆரம்பிக்கிறோம். இன்னும் இதுல வந்து 12 எபிசோட் தான் இருக்கு. சோ சீக்கிரமா முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாம போன சீசன், அதுக்கு முன்னாடி இருக்க சீசன், அதுக்கும் முன்னாடி இருக்க சீசன், அது எல்லாத்தையும் பார்த்தவங்களுக்கு பெரிய பெரிய டவுட்லாம் இருக்கும். அந்த டவுட் எல்லாத்தையும் இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால எக்கச்சக்க டவுட்ஸோட இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாம பார்க்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்புறம் அப்படியே நம்ம சேனலுக்கு யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோ எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. அப்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. அது கூட சேர்த்து நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணதும் சிசிஜி ஓடிய அந்த ஒரு மீட்டிங் ஹால் இருக்கும் இல்லையா, அதாவது ஒரு செரிமனில நடத்தி இருப்பாங்களே, அந்த ஹால்ல இருக்கக்கூடிய எல்லா ஹையர் அபிஷியல்ஸையும் கூட்டு வச்சு ஒரு மிகப்பெரிய மீட்டிங் ஒன்னு நடத்திக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா இப்ப இவங்களுக்கு ஐகிரிட்ரி ஆர்கனைசேஷன் ஹைடிங் பிளேஸ் தெரிய வந்துருச்சாம். அப்ப இத்தனை நாளா எங்கடா இருந்தாங்க, அவங்களை இவங்க கண்டுபிடிக்கவே இல்லையான்னு கேட்டீங்கன்னா, ஆமா, அவங்க இத்தனை நாளா வந்து சிட்டிக்குள்ளேயே இல்ல, அதுக்கு பதிலா கடலுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு தீவுல இருந்திருக்காங்க. அதனாலதான் இத்தனை வருஷமா தேடிக்கிட்டு இருந்தவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் அவங்களை நம்ம போட்டு தள்ள போறோம், நம்ம டீம் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க, கொடூரமா அட்டாக் பண்ண போறோம், அது மட்டும் இல்லாம ராவம் பக்கமா அந்த சண்டை நடக்கும், அதனால எல்லாத்துக்கும் தயாரா இருங்கன்னு எல்லா ஹையர் அபிஷியல் டீம் இந்த பக்கம் அந்த வாஷு பேசிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இவருடைய டீம் இருக்கும் இல்லையா, பர்சனல் டீம், அந்த டீம் என்ன பண்ணி இருக்காங்க, ஆல்ரெடி போயிட்டு அந்த தீவுல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் ஐகிரிட்ரிக்கு லீடரா இருந்த யூட்டோ யோஷிமுராவை தான் காணிக்கை ஆல்ரெடி போட்டு தள்ளிட்டானே. அப்படி இருக்கும்போது இந்த தீவுல இருக்கவங்களை யார் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த யூட்டோ யோஷிமுரா தான் இன்னமும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன்னா இவ அவ்வளவு சீக்கிரம் சாவறதெல்லாம் கிடையாது, ரொம்ப பவர்ஃபுல்லானவ. அதனாலதான் அன்னைக்கு நடந்த சண்டையில சாகாம இன்னமும் இவ உயிரோட இருக்கிறா. இருந்தாலும் இன்னைக்கு இவங்களை அட்டாக் பண்றதுக்காக சிசிஜி மெம்பர்ஸ் எல்லாம் இந்த தீவுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சு போயிடுச்சு இல்லையா. அதனால இவ தன்னை வளர்த்த அந்த மாஸ்க் மேன் கிட்ட நான் இங்க இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, நம்ம பிளான பக்காவா நான் போய் பண்றேன்ற மாதிரி சொல்லவும் இவரும் சரி ஓகேப்பா, நீ போயிட்டு உன்னுடைய பிளான் படி எல்லாத்தையுமே கரெக்டா செஞ்சு முடிச்சிரு, அது மட்டும் இல்லாம உன்னுடைய பாதுகாப்புக்காக அயோட்டோவை அனுப்பி வைக்கிறேன், அவனையுமே கூட கூட்டிட்டு போன்னு சொல்லவும் இவனும் சரி ஓகே, இதுக்கப்புறம் நீங்க எல்லாத்தையுமே பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்க, இன்னொரு பக்கம் சிட்டில இருக்கிறவங்க ஒரு பப்ளிகேஷனுடைய ஓனரை புடிச்சிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவனை விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கிறது யாருன்னா நம்ம காணிக்கை. ஏன்னா காணிக்கைக்கு என்னதான் எல்லா மெமரிஸும் வந்திருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக சிசிஜிலே ரொம்ப நாளா இவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதனாலதான் இவன் இந்த இடத்துக்கு விசாரிக்கிறதுக்காக அனுப்பி வைக்க வந்தவன் பேசலாம் இல்ல, இருக்கக்கூடிய எல்லாத்தையும் போட்டு ஓடன்னு ஓடிச்சுட்டு சொல்லுங்க உங்களுக்கு டக்குச்சி கைசனுக்கு என்ன தொடர்பு, அவளுக்கு நீங்க என்ன வேணும், யார் நீங்கன்ற மாதிரி விசாரிக்க இவரும் பயத்துல இப்பதான் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா முதல்ல நம்ம ஈட்டோ யோஷிமுரா இருக்கா இல்லையா, அவ எழுதின ஒரு குட்டி நாவலை பப்ளிஷ் பண்ணதே இவர் தான். அதுவும் எப்படின்னா அவளுக்கு புக் எழுதுறதுனா ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால ஐகிரிட்ரி ஆர்கனைசேஷன்ல இருக்கவங்களுக்கு யாருக்கும் தெரியாம டோக்கியோ சிட்டிக்கு ஓடி வந்து தன்னுடைய புக்கை எழுதி நிறைய கம்பெனிக்கு போயிட்டு பப்ளிஷ் பண்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தா. அது மட்டும் இல்லாம தன்னுடைய உண்மையான அப்பா எங்க இருக்கிறாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக தன்னால முடிஞ்சதை ட்ரை பண்ணா. ஆனா அவ ஒரு சின்ன பொண்ணா இருந்ததுனால யாருமே அவளை கண்டுக்கவே இல்ல. அந்த டைம்ல தான் இவ படுற கஷ்டத்தை எல்லாத்தையும் பிரிண்டிங் பிரஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பார்த்ததும் சரி ஓகே, என்னால முடிஞ்சது இவ்வளவுதான் ஒரு 150 எண்ணெய் கொடுத்து இவளுடைய ஃபர்ஸ்ட் நாவலை வாங்கி பப்ளிஷ் பண்ணி விட்டு இருந்திருப்பாரு. ஆனா அவளுடைய நேரமோ இன்னமோ தெரியல, அந்த நாவல் எக்கச்சக்கமா வித்து போனதும் என்னுடைய பாஸ் எப்படியாச்சு அவளை கண்டுபிடிச்சு நம்மளுடைய ஆபீஸுக்கு கூட்டிட்டு வா, இல்லனா உன்னை வேலை விட்டு தூக்கிடுவேன்னு சொன்னாரு. அதனால நானும் ஒரு வாரமா அங்கேயும் இங்கேயும் அவளை தேடி அலைஞ்சேன். அப்பெல்லாம் கிடைக்காதவ ஒரு கோயில்ல கடவுள்கிட்ட போய் வெண்டலான்னு போன இடத்துல கிடைச்சா. ஏன்னா அவ ஒரு சின்ன பொண்ணு இல்லையா, அதனால அவளுக்கு தங்கறதுக்கு யாருமே இடமும் தெரியல. அதனால அவளை அந்த இடத்துல கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு தேவையான ஃபெசிலிட்டி எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்து அவ மூலியமா எக்கச்சக்க புக்கை நாங்க ரெடி பண்ணி விற்க ஆரம்பிச்சோம். அது மட்டும் இல்லாம அவ ஆசைப்பட்ட மாதிரி அவளுடைய அப்பா யாருன்றதையும் நாங்க கண்டுபிடிச்சு கொடுத்தோம். அதனால எப்படியாச்சும் அவரை பார்க்கணுன்றதுக்காக தான் எழுதின முதல் புக்கை எடுத்துக்கிட்டு அவரை பார்க்கறதுக்காக அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு போனா. ஆனா அங்க அவர் இவளை மறந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறத பார்த்ததும் இவளுடைய மனசே உடைஞ்சு போயிடுச்சு. அதனால அன்னையில இருந்து தன்னுடைய அப்பாவை பழி வாங்கணுன்றதுக்காக எக்கச்சக்கமான விஷயங்களை பிளான் பண்ண ஆரம்பிச்சா. அந்த டைம்ல தான் அவ ஒரு கோல்ன்ற விஷயமே எனக்கு தெரிய வந்தது. ஆனா அவ என்ன ஒரு அப்பா ஸ்தானத்துல வச்சு பார்த்ததுனால அவளை பத்தின உண்மையை இது வரைக்கும் நான் யார்கிட்டயுமே சொன்னதில்ல, ப்ளீஸ் என்ன உயிரோட விட்டுடுங்க, என்ன கொன்னுடாதீங்கன்னு உயிருக்கு பயந்து அவளை பத்தின எல்லா உண்மையும் சொன்னது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஈவினிங் அவ கரெக்டா பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல தான் இருப்பா, அங்க போனா நீங்க அவளை பார்க்க முடியும்னு அவ அயோட்டோ கூட சிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் கரெக்டா எந்த இடத்துல இருக்கிறான்ற விஷயத்தையும் இவன் கிட்ட சொல்ல இவன் இதை எல்லாத்தையும் போயிட்டு நிமுரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதாவது ஷிகியோட அசிஸ்டண்டா ஒருத்தன் இருந்தான் இல்லையா, அவன் இப்ப இவனுக்கு அசிஸ்டண்டா இருக்கிறான். அதனால இவன் விசாரிச்ச விஷயத்தை எல்லாத்தையும் பத்தி இவன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க இவனோ ஓ அப்படியே சார், சூப்பர் சார், நீங்க வேற மாதிரி சார், அப்படி சார் இப்படி சார் புகழ்ந்துகிட்டு இருக்கும் போது காணிக்கே அவளை பிடிக்கணுன்றதுக்காக கிளம்ப ஆரம்பிக்க, என்ன சார் பேசிக்கிட்டு இருக்கும் போது கிளம்பிட்டீங்க, ஒரு விஷயத்த சொல்லலாம்னு வந்தேன் அதுக்குள்ள கிளம்புறீங்களே, சரி ஓகே சொல்லிடுறேன் கேட்டுட்டு போயிடுங்க. அதாவது சரியா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹீனாமின்ற ஒரு பொண்ணு நீங்க பிடிச்சீங்கல்ல, அந்த பொண்ணை இன்னும் ஒரு வாரத்துல டிஸ்போஸ் பண்ண போறாங்களாம். அதாவது அவளுடைய காகுனியாவை எடுத்து குயின் கேஸ் செய்ய போறாங்களாம். அதை பத்தி காலையிலேயே உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க, இருந்தாலும் இப்போதான் எனக்கு தோணுச்சு நீங்க சொல்லப்போம். காணிக்கை கொஞ்சம் கூட கவலைப்படாம
இல்லாம பரவாயில்லையே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான், சரி ஓகே நான் கிளம்புறேன்னு இவன் சொன்னதை பத்தி கவலையே படாம கிளம்பி போக, இன்னொரு பக்கம் கரெக்டா யூட்டோ யோஷிமுராவும் சொன்ன மாதிரி பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிறா. அது மட்டும் இல்லாம இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே நான் ஒரு கோல் தான், நான் பல பேரை கொண்டு இருக்கிறேன், நீங்க என்ன வந்து சாதாரண மனுஷிய பாக்காதீங்கன்னு தன்னுடைய உண்மையான கோல் ஃபார்மை எல்லாருக்கும் முன்னாடியும் பிரஸ்ல ரிவீல் பண்ண, இத பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் சிசிஜி மெம்பர்ஸுக்கும் செம்ம ஷாக்கு. ஏன்னா அந்த டோக்கியோ சிட்டில இருக்கக்கூடிய முக்காவாசி பேருக்கு இவ தான் ஒரு ஃபேவரட்டான ஆத்தர். அதனாலதான் நம்மளுடைய ஃபேவரட் ஆத்தரே ஒரு கோலா, இத்தனை நாளா நம்ம ஒரு கோல் கூட தான் பழகிட்டு இருக்கோமான்னு இவங்க எல்லாருமே செமையா ஷாக் ஆகிட்டு இருக்க, காணிக்கவும் கரெக்டா இவளை வந்து கூட்டிட்டு போறதுக்காக வந்துட்டான். ஏன்னா இப்ப இவளே வாலண்டரியா வந்து நான் தான் ஒரு கோல், என்ன புடிச்சிட்டு போங்கடா அப்படின்னு வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசிட்டா இல்லையா, அதனாலதான் இவளை குக்ரியா பிரிசனுக்கு கூட்டிட்டு போறதுக்காக காணிக்கை தன்னுடைய டீமை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பான். ஆனா அதுக்கு முன்னாடி அயோட்டோக்கு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துடலான்னு, அப்புறம் அயோட்டோ நல்லா இருக்கியா, உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு, அதனால இவளை அரெஸ்ட் பண்ணிட்டு போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு தோணுச்சு. என்னன்னா ஹீனாமி இருக்கா இல்லையா, அவளை ஒரு வாரத்துக்கு அப்புறம் கொல்ல போறாங்க, அதனால அதை பத்தி கொஞ்சம் யோசிப்பான்னு சொல்லிட்டு இவன் யோட்டோ யோஷிமுராவை அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்க, இவ கிளம்புறதுக்கு முன்னாடி அயோட்டோ கிட்ட வந்து இங்க பாருப்பா, நீ இத்தனை நாள் எங்க கூடவே இருந்து நிறைய விஷயங்களை பண்ணிட்ட, அண்ட் அது மட்டும் இல்லாம நீ இனிமே இப்ப என் கூட சேர்ந்து வர தேவையில்ல, நீ உன்னுடைய வாழ்க்கையை இதுக்கப்புறம் சந்தோஷமா வாழு, அதுவும் உனக்கு பிடிச்ச மாதிரி வாழுப்பான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பி நேரா போயிட்டு இவளுடைய பப்ளிஷர் இருக்காரு இல்லையா, அவரை போய் மீட் பண்றா. அதாவது இவளுக்கு அப்பா ஸ்தானத்துல இருக்கிற மீட் பண்ணி, சாரி என்ன மன்னிச்சிருங்க, தேவையில்லாம உங்களை இந்த பிரச்சனைக்குள்ள இழுத்துட்டு வந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு இப்ப மன்னிப்பு கேட்க, அதுக்கு முன்னாடி இவரு கீழே விழுந்த மன்னிப்பு கேட்கிறாரு. ஏன்னா இவளை பத்தி உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டாரு இல்லையா, அதனால என்ன மன்னிச்சிருமா, நான் எல்லாத்தையும் உயிர் பயத்துல சொல்லிட்டேமா, மன்னிச்சிருமான்னு மன்னிப்பு கேட்க, இவ ஒரு பிரச்சனையும் இல்ல, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன்னு ஃபைனலா இவரை பார்த்ததுக்கு அப்புறம் இவங்கிட்ட அரெஸ்ட் ஆகவும் இன்னைக்கு நடந்த ப்ராசஸ பத்தி காணிக்க போயிட்டு ரிப்போர்ட் ஒன்னு ரெடி பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா ஃபர்ஸ்ட் பிரிசனுக்குள்ள இவளை கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி இவளை பத்தின ரிப்போர்ட், இவளுடைய எல்லா டீடைல்ஸையும் டைப் பண்ணுவோம் இல்லையா, அதனால போயிட்டு எல்லா ரிப்போர்ட்டையும் டைப் அடிச்சுக்கிட்டு இருக்க, இவருடைய அசிஸ்டன்ட் டக்குன்னு சார் என்ன சார் அவங்களுடைய புக் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தீங்க, ஆனா கடைசியில அவங்க ஒரு கோல்ன்றதுனால இப்ப நம்ம அவங்கள அரெஸ்ட் பண்ணியாச்சு, ஆனா இதுக்கப்புறம் நீங்க புக் படிக்கிறதுக்கு என்ன சார் பண்ண போறீங்கன்னு கேட்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, அவங்க புக்கையே மொத்தமா முடிச்சிட்டாங்க, ஏன்னா அவங்க இது வரைக்கும் எழுதின எல்லா ஸ்டோரியுமே சிசிஜி ரெஃபரன்ஸா வச்சுதான் எழுதி இருக்கிறாங்க, அது போக நிறைய கோல்ஸையும் ரெஃபரன்ஸ் வச்சு எழுதுனாங்க, இருந்தாலும் அவங்க லாஸ்டா எழுதின புக்ல சிசிஜி பத்தியும் கோல்ஸ் பத்தி எழுதுனதெல்லாம் ஓகே தான், ஆனா நடுவுல வாஷுக்லான்ற ஒரு பேரை யூஸ் பண்ணிருந்தாங்க, அது மட்டும் இல்லாம அவங்களை அழிக்கிறதுக்கு ஒன் நைட் கிங்கால மட்டும் தான் முடியும்னு வேற அதுல ரெஃபரன்ஸா எழுதி இருந்தாங்க, அதனாலதான் இது எங்க இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்தாங்க, இது ஏற்கனவே நடந்துடுச்சா இல்ல இதுக்கப்புறம் நடக்க போதா இல்ல இது ஃபிக்ஷன் ஸ்டோரியானு எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இந்த நிமிரவும் சார் என்ன சார் இதெல்லாம் பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, சிம்பிளா சொல்லலாம் இதெல்லாம் ஃபிக்ஷன் தான் சார், அதனால இதெல்லாம் பத்தி யோசிச்சு மண்டையை குழப்பிட்டு இருக்காதீங்க, அது மட்டும் இல்லாம இந்த கோல் எழுதின புக்கையும் நீங்க படிக்காதீங்க, ஏன்னா இதை நீங்க படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் மட்டும் தான் வரும், நீ வச்சிருக்கக்கூடிய புக்கை வாங்கி குப்பை தொட்டியில போட்டுட்டு கரெக்டா இன்னைக்கு ஈவினிங் ஆனதும் இந்த சிசிஜி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய வாஷு ஃபேமிலியோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு வந்திருக்கான். ஏன்னா இவனுடைய பேரு வெறும் நிமுரோ மட்டும் கிடையாது, நிமுரோ வாஷு, அதாவது இவனுமே வாஷு ஃபேமிலியில ஒரு மெம்பர் தான், ஆனா இவன் தன்னுடைய உண்மையான ஐடென்டிட்டியை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லாம சிசிஜில இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் மாதிரி உள்ள இருந்துகிட்டு வாஷு ஃபேமிலிக்கு தெரியாம நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து இவங்கள்ட்ட ரிப்போர்ட் பண்றது தான் இவனுடைய வேலை, அதனாலதான் இவன் கரெக்டா ஈவினிங் ஆனதும் இந்த இடத்துக்கு ரிப்போர்ட் பண்றதுக்காக வர, இங்க இருக்கிறவரை பார்த்துட்டு என்னப்பா எப்பயும் போல இன்னைக்கு நீ லேட்டா வந்திருக்கிறன்னு கேட்க, ஐயோ அப்படி இல்ல தப்பா நினைச்சுக்காதீங்க, வரதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை என்கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி டவுட் கேட்டுட்டே இருந்துச்சா, அதனாலதான் அதை கிளியர் பண்ணிட்டு வரதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு, மத்தபடி நான் ஒண்ணு வேணும்னே லேட்டா வரலன்னு சொல்லவும், சரி அதெல்லாம் இருக்கட்டும், யூட்டோ யோஷிமுரா தான் அந்த ஒன் நைட் கிங்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியுமா, ஏன்னா அவ ரீசெண்டா இப்ப நம்மள்ட்ட வந்து மாட்டிக்கிட்டா, அதனால எனக்கு என்னமோ கொஞ்சம் சந்தேகமா இருக்குது, வேற யாராச்சும் ஒன் நைட் கிங்கா வெளியில இருக்க போறாங்க, அதை பத்தி கொஞ்சம் விசாரிங்கன்னு சொல்லும் போது பக்கத்துல இருக்கக்கூடிய அரிமாவும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இப்ப இருக்கக்கூடிய கோல்ஸ்ல ரொம்ப பவர்ஃபுல்லான கோல்னா யூட்டோ யோஷிமுரா மட்டும்தான், அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேணான்ற மாதிரி சொன்னாலும் இவர் உடனே அப்படியா சொல்றீங்க, எனக்கு என்னமோ நம்ம யாரோ ஒருத்தவங்களுக்கு இன்னும் மிஸ் பண்ணிட்டோம்னு தோணுது, அதாவது ரீசே, அந்த ரீசேவையும் ரீசேவுடைய அப்பனையும் சீக்கிரமா தேடி பிடிச்சு கொள்ளுங்க, அவங்க இருக்க நம்மளுக்கு தான் பெரிய பிரச்சனை, அதனால அவங்க ரெண்டு பேரையும் நீ தேடி கண்டுபிடிச்சு கொல்ற வரைக்கும் நம்மளுக்கு நிம்மதியே கிடையாதுன்ற மாதிரி ஒரு சொல்லிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் காணிக்க யூட்டோ யோஷிமுராவை கரெக்டா குகுரியா பிரிசனுக்கு இப்ப கூட்டிட்டு போயிட்டு இருக்கான், ஆனா இவளை கூட்டிட்டு போற வழி முழுக்க இவ கடைசியா எழுதின புக்ல இருக்கக்கூடிய ஒன் நைட் கிங்க பத்தியே பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருப்பா, இதனால காணிக்கவும் சரி ஓகே இவனை பத்தியே ஏன் பேசிக்கிட்டு இருக்க, இதுக்கும் இந்த சிசிஜிக்கு என்ன சம்பந்தம், ஏன் இதை லிங்க் பண்ணி எதோ சொல்லிக்கிட்டு இருக்குன்னு கேட்க, என்ன காணிக்க இன்னும் அவனுக்கு புரியல, ஐகிரி ட்ரீ ஒன்னும் ஹியூமன்ஸுக்கு உண்மையான திரட்டு கிடையாது, இந்த சிசிஜியை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய வாஷு ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, இவங்க தான் ஹியூமன்ஸுக்கு மிகப்பெரிய திரட்டு, ஏன்னா வாஷு ஃபேமிலியில இருக்கக்கூடிய யாருமே ஹியூமன்ஸ் கிடையாது, அவங்க எல்லாருமே கோல்ஸ் தான் காணிக்கே, உனக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா என்னுடைய அப்பாவுமே வாஷு ஃபேமிலியை சேர்ந்தவர் தான், அவரை தொடர்ந்து நானுமே வாஷு ஃபேமிலியை சேர்ந்தவ, அப்புறம் உனக்குள்ள இருக்காளே ரீசே அவளுமே வாஷு ஃபேமிலியை சேர்ந்தவ, அதனால இங்க உண்மையான வில்லனே ஐகிரி ட்ரீ கிடையாதுப்பா, இந்த சிசிஜி தான் சொல்லி உனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அரிமா ரீசேவுடைய வளர்ப்பு அப்பாவை போட்டு தள்ளுறதுக்காக வந்திருக்கான், ஆனா எடுத்த உடனே இவன் போட்டு தள்ளலாம் இல்ல, அதுக்கு பதிலா ஜஸ்ட் அட்டாக் பண்ணிக்கிட்டே உன்னுடைய பொண்ணு ரீசே எங்க, அவளை எங்க ஒளிச்சு வச்சிருக்கிறன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான், ஆனா ரீசே
தான் எப்பவே இறந்து போயிட்டாலே அவளுடைய காகுனியாவை எடுத்து தானே காணிக்கைக்குள்ள வச்சிருக்காங்க. இது எப்படி இவனுக்கு தெரியாம போச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயத்தை எல்லாத்தையும் மூடி மறைச்சதே ஐகிரி ட்ரீ தான். அதனாலதான் அரிமாவுக்கு ரீசை இறந்து போயிட்டான்ற விஷயம் தெரியாம இங்க வந்து எங்க உன்னுடைய பொண்ணுன்னு கேட்டுட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்க இவர் என்னால உனக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாதுடா, நீ அந்த வாஷு ஃபேமிலியோடைய நாய்க்குட்டின்னு எனக்கு தெரியும், அதனால உனக்கு இன்னைக்கு என் கையில தான் பாட கட்டுவேன்னு இவர் செம வேகமா வந்து அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா கூட வந்திருக்கிறவங்க முதுகுலயே குத்திடுறாங்க. அப்ப இந்த சமயத்துல தான் இவருக்கு ரீசேவை இவர் ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ண அந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருது. ஏன்னா ரீசே ஏதோ ஒரு காரணத்துக்காக தன்னுடைய குடும்பத்திலிருந்து தப்பிச்சு ஓடி வந்திருப்பா. அதாவது வாஷு ஃபேமிலி இருக்கு இல்லையா, அதுல இருந்து தப்பிச்சு என்ன காப்பாத்துங்கன்ற மாதிரி ஓடி வந்திருப்பா. அந்த சமயத்துல தான் இவர் இவளை பார்த்ததும் சரி ஓகே ரொம்ப சின்ன பொண்ணா இருக்காளே நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவோன்னு இவரால முடிஞ்ச ஹெல்ப் பண்றது மட்டும் இல்லாம தன்னுடைய சொந்த பொண்ணு மாதிரி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா எப்படியோ ஒரு கட்டத்துல வாஷு ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு ரீசி இன்னும் உயிரோட இருக்கிறன்ற விஷயம் தெரிய வந்ததும் மறுபடியும் அவளை கொல்றதுக்காக ட்ரை பண்ணாங்க. அந்த சமயத்துல தான் இங்க இருந்தா உன்னால உயிரோட இருக்க முடியாது, நீ யோஷிமோரா கிட்ட போயிடுன்னு இவளை 20th வார்டுக்கு அனுப்பி வச்சுட்டு சிசிஜில மாட்டிக்கிட்டாரு. ஆனா யோஷிமோராவும் வாஷுவோடைய ஃபேமிலியை சேர்ந்தவர் தானே, அவர் எதுவுமே பண்ணலையான்னு கேட்டா ஆமா அவர் எதுவுமே பண்ணல. ஏன்னா யோஷிமோராவுக்கு கல்யாணம் ஆனதும் என்னால வாஷு ஃபேமிலியில இருக்க முடியாது, இதை விட்டு விலகுறேன்னு சொல்லிட்டு விலகி இருந்திருப்பாரு. ஆனா அவனுங்க தான் விடாம பின்னாடியே வந்து இவரை துரத்தி இவருடைய குடும்பத்தையே சின்ன பண்ணமாக்கிட்டானுங்க இல்லையா. அதனாலதான் ரீசே 20th வார்டுல இருக்கக்கூடிய யோஷிமோரா கிட்ட போனா நல்லா இருப்பான்னு அவரு 20th வார்டுக்கு அனுப்பி வச்சாரு. பட் என்ன பண்றது, இங்க நடந்த ஒரு சின்ன அசம்பாவிதத்துல ரீசே இறந்து போய் அவளுடைய காகுனே எல்லாமே இப்ப காணிக்கைக்குள்ள இருக்குது. சோ அதனால இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்ப இவர் சாகிறதுக்கு முன்னாடி நினைச்சு பார்த்துட்டு நீங்க தலைகீழ்னாலும் ரீசே உங்களால கண்டுபிடிக்க முடியாதான்னு சொல்லிட்டு செத்து போக மறுநாள் காலையில ஆனதும் ஐயோட்டு பஞ்சோவை பாக்குறதுக்காக வந்திருக்கான். ஏன்னா இந்த பஞ்சோ முன்ன மாதிரி சாதாரணமா ஒரு சின்ன கேங் வச்சிருல, இவன் 6th வார்டியை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கேங்க வச்சிருக்கான். அதனாலதான் உன்னால எனக்கு இப்ப ஒரு வேலை ஆக வேண்டியது இருக்குதுன்ற மாதிரி இவனை வந்து மீட் பண்ணிட்டு இருக்கும் போது இதே மாதிரியே இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய நிமுரோ வாஷுவும் யூட்டோ யோஷிமுராவை பாக்குறதுக்காக வந்திருக்கான். ஏன்னா இவன் எழுதின கடைசி புக்ல 18 கிங்னு ஒருத்தன் வருவான், அவன் இந்த வாஷு ஃபேமிலியை மொத்தமா போட்டு தள்ளுவான்னு எழுதி வச்சிருக்கா இல்லையா. அதனாலதான் அந்த 18 கிங்னா யாரு நீ மென்ஷன் பண்ணி எழுதிருக்க, அதை பத்தி என்கிட்ட சொல்ல, நான் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறேன்னு கேட்கலான்னு வந்திருப்பான். பட் இவன் எதுவுமே சொல்லாம வாய முடியல உட்கார்ந்து இருக்கப்போ இவனே ஒரு கட்டத்துல கடுப்பாயிட்டு சரி ஓகே இந்தா நீ என்னுடைய வாஷு ஃபேமிலியை சேர்ந்தவன்றதுனால உனக்காக வரும்போது சாப்பாடெல்லாம் வீட்ல இருந்து ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தேன், அதனால இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கு, நாளைக்கு வந்து நான் உன்னை பாக்குறேன்னு சொல்லிட்டு இவன் கிளம்ப போற நேரத்துல ஹே நிமுரோ வாஷு உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, நீ யாரு, உன்னுடைய குடும்பத்துல உன்னுடைய பொசிஷன் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால உன்னை இந்த பொசிஷன்ல வச்சிருக்கக்கூடிய உன்னுடைய அப்பாவை நான் கேட்டதா சொல்லுன்னு சொல்லவும் இப்படி இந்த பக்கம் கத்திட்டு கிளம்பி போக இன்னொரு பக்கம் அயோட்டோ கூட இருக்கக்கூடிய பஞ்சோ இங்க பாருப்பா ஒரு வாட்டி 10 வாட்டி யோசிக்கோ, இது கரெக்டான பிளான் தானேன்ற மாதிரி கேட்க ஆமா நம்ம பிளான்ல எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது, நான் சொன்ன மாதிரி தான் எல்லாத்தையும் பண்ண போறோம்னு இவன் குக்கரி அப்ரிசனுக்கு வெளியில நின்னுகிட்டு இதை அட்டாக் பண்றத பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா இவன் ஐகிரி ட்ரீ லீடரை காப்பாத்துறதுக்காக வரல, அதுக்கு பதிலா உள்ள இருக்கக்கூடிய ஹீனாமியை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கான். அதனாலதான் பஞ்சோ உள்ள போறதுக்கு முன்னாடி பிளான்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லையன்ற மாதிரி இவன் கேட்டுட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் நிமுரோ வாஷு பேசிட்டு போன விஷயத்த எல்லாத்தையும் ரெக்கார்டர் மூலமா இப்ப காணிக்கை கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா வாஷு ஃபேமிலியை பத்தி இவன் கிட்ட சொல்லும் போது இவன் நம்பவே இல்லை இல்லையா, அதனாலதான் இவன் என்கிட்ட ஒரு ரெக்கார்டரை கூட கண்டிப்பா என்ன பாக்குறதுக்காக வாஷு ஃபேமிலில இருந்து யாராச்சும் ஒருத்தவங்க வருவாங்க, அப்ப அவங்க வாயாலேயே உண்மையை சொல்ல வைக்கிறேன்னு ரெக்கார்டரை வாங்கி நிமுரோவுக்கே தெரியாம அவன் பேசுனது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி இருந்திருப்பா. இருந்தாலும் இந்த ஆடியோவை கேட்டதுக்கு அப்புறமேட்டு தான் இவனுக்கு இன்னொரு டவுட் வர, அதை பத்தி இவகிட்ட கேட்கவும் இவன் இன்னொரு அதிர்ச்சி தர மாதிரியான விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கிறா. என்னன்னா அந்த அரசர்கள் குடும்பத்தெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தங்களுடைய ரத்தம் வெளியில போயிடக்கூடாது, நம்மள வந்து பியூர் பிளட்டா இருக்கணும்ன்றதுக்காக அண்ணன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு அவங்களுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிறக்க போற குழந்தை பியூர் பிளட்ல இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் கோல்ஸும் ஒரு வித்தியாசமான பிரீடிங் டெக்னிக்க ஆரம்பத்துல பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு ஃபேமிலி தான் எல்லாத்தையுமே ரூல் பண்ணணும் எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணணும்ன்றதுக்காக சிசிஜின்னு ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்கி தனக்கு கீழே எக்கச்சக்க ஹியூமன்ஸை வச்சு நாங்க எல்லாருக்குமே நல்லது பண்றோம்ன்ற பேர்ல யாரெல்லாம் இந்த மாதிரி வித்தியாசமான பிரீடிங் மூலியமா பவர்ஃபுல்லா உருவாகுறாங்களோ அவங்களை எல்லாரையும் தேடி தேடி கொள்ள ஆரம்பிச்சாங்க. அதனால இப்ப நான் சொன்ன விஷயங்கள் மூலியமா இந்த சிசிஜி யாரு இந்த வாஷு ஃபேமிலி யாருன்றது எல்லாமே இப்ப உனக்கு தெளிவா புரியும் நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லி வாய மூடுறதுக்குள்ள இந்த பிரிசன் முழுக்க எமர்ஜென்சி அலர்ட் அடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா வெளியில இருக்கக்கூடிய அயோட்டோவும் பஞ்சோவும் கரெக்டா அந்த பிரிசனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருப்பானுங்க. ஆனா இந்த பக்கம் உண்மை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம காணிக்கையால எதுவுமே தாங்கிக்க முடியாம நான் இத்தனை நாளா ஒரு முட்டாளா இருந்துட்டேன், இவங்களுக்கு கீழே இருந்து நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு இவனே டைரக்டா ஹீனாமியை காப்பாத்துறதுக்காக வர அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன்.
ஏன்னா இதுக்கப்புறம் வரப்போற ஒவ்வொரு எபிசோட்லயும் எந்த ஒரு டீடைலும் அதிகமா இருக்காது. ஜஸ்ட் ஸ்டோரிய ஸ்கிப் பண்ணி போவாங்க. அதாவது தேர்ட் சீசன்ல எப்படி 1 வீக்குக்கு அப்புறம் 1 மந்த்துக்கு அப்புறம் காட்டிட்டு இருந்தாங்களோ அதை விட கொடூரமா இந்த சீசன்ல 6 மாசத்துக்கு அப்புறம் 7 மாசத்துக்கு அப்புறம் ஸ்டோரி லைனை மாத்தி காட்டுவாங்க. அதனால இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த எபிசோட்ல இல்லாத விஷயங்களை கூட உள்ள கொண்டு வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி இருக்கிறேன். அதனால இன்னைக்கு பார்த்த இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குது பிடிக்கல இல்ல பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அதை பத்தி மறக்காம கீழே இருக்கக்கூடிய லைக் ஷேர் பட்டனை தட்டி விட்டுட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நான்.